ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சென்னா புலாவ். ஒரு குயிக்கான ஒரு ஒன் பாட் மீல், வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்து செய்கிற ஒரு அருமையான ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு குயிக் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் மீல் இது. வீக்கெண்ட்ஸில், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் நம்ம நல்ல ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது சமைக்கணும், நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா கொண்டக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதுவும் இந்த பர்டிகுலர்லி இந்த புலாவ் வந்து நம்ம தேங்காய் பாலில் சமைக்கிறோங்க. அந்த ஃப்ளேவர்ஸும் ஆட் ஆகி, அந்த தேங்காய் பாலோட சத்துக்களும் ஆட் ஆகி அட்டகாசமாக இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சன்னா புலாவ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு, பட் ரொம்ப காரசாரமாக இருக்காது. இது கூட நல்ல ஒரு கிரேவி, வறுவல் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. வெஜிடேரியன் வெஜ் கிரேவி கம்பைன் பண்ணிக்கலாம், நான்வெஜ் கிரேவி. நான் இங்கே பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு சிக்கன் குழம்பும் மீன் வறுவலும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான சன்னா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸை ஊற வச்சிடலாங்க. இங்கே ஒரு ஃபுல் டம்ளருக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த புலாவ் பர்டிகுலர்லி பாசுமதி ரைஸில் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் பாசுமதி ரைஸில் மட்டும்தான் பண்ணணுமானா இல்லை, நார்மல் ரைஸ்லையும் பண்ணலாம். தண்ணி அளவு மட்டும் மாறுபடும், அதை தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அரிசியை நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும், அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அது ஊறிட்டுருக்கிற அந்த டைம் கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இருக்கட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். அடுத்தது கொண்டக்கடலை, சிக் பீஸ், சன்னா தால். இது வந்து 150 கிராம் கொண்டக்கடலையை நல்ல ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மினிமம் ஒரு 8 to 10 மணி நேரம் ஊறின கொண்டக்கடலை தான் தேவை. ஸோ இங்கே கொண்டக்கடலை ஆல்ரெடி நான் நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஊறின கொண்டக்கடலை ரெடி. அடுத்தது தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இனி நம்ம புலாவ் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த நெய்யெல்லாம் நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். அது என்னென்னு பார்க்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ், 2 மராத்தி முக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய். இப்போ இதெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாங்க. நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணுன்னு 2 பெரிய வெங்காயம். கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகா ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ரைஸுக்கு காரம் முழுக்க வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தான், மற்ற எந்த ஸ்பைஸ் பவுடர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, மிளகாய் பொடி சேர்க்க போகிறதில்ல. ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்ததாக தக்காளி, நல்லா ஒரு பெரிய தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டு விட்டுருவோம். தக்காளி வந்து நல்லா வதக்கி விடணும், பட் ரொம்ப குழஞ்சி மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி நல்லா சாஃப்டானால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்து விட்டுடலாம். ஸோ தக்காளியும் வந்து ஈஸியாக வதங்கிடும். அந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டது கீழே அடிப்பிடிக்காமையும் இருக்கும் நம்ம உப்பு போட்டு விட்டுட்டோம்னா. பாருங்கள், தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு 150 கிராம் கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம இப்போ இங்கே சேர்த்துருக்கிறது ஊறின கொண்டக்கடலை, ப்ரீ குக் பண்ணலை, வேக வைக்கலை. நம்ம அப்படியே ஊறின கடலை சேர்த்துருக்குறோம். இது ரைஸோடவே சேர்ந்து பர்ஃபெக்டாக வெந்துருங்க. அது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து விட்டுறலாம்.
நல்ல ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை. அதுவும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இங்கே தேங்காய் பாலில் ரைஸ் வேக வைக்கிறோம். ஸோ இங்கே நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது இந்த தேங்காய் பால் நல்ல ஒரு அரைமுடி தேங்காவை அரைச்சி மொதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே கலந்து தான் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால். இதுவே நீங்கள் நார்மல் ரைஸ்னால் 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஸோ நான் இங்கே 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். பாசுமதி ரைஸுக்கு 1க்கு 1.5 நல்லா கலந்து விட்டுருவாங்க. இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாசுமதி ரைஸை கழுவி ஊற வச்சுருந்தோம், தண்ணியை வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். ரைஸ் நல்லா கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோங்க. அது செக் பண்ணிவிட்டு மீதி தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு விட்டுடலாம். அதாவது இப்போ குக்கர் மூடியை ஜஸ்ட்டு போட்டு விடுறோம், வெயிட்டெல்லாம் ஒன்றும் வச்சு விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அந்த ஸ்டீம் வெண்ட்டு வழியாக ஸ்டீம் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். நல்லா கமகமன்னு வாசனையோட அந்த ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்குது. தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு ரைஸ் குக் ஆனது தெரியுது. அந்த தண்ணி அந்த ரைஸ் எல்லாம் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் குக்கர் மூடி எடுத்து போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் வெயிட் வச்சிடணும். வெயிட் வச்சுட்டு ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. நல்ல ஒரு 7-8 நிமிஷம் ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கணும். விசில் வந்தால் ஒரு விசில் விடுங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான சன்னா புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், அடியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. கடலையும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அப்படியே நல்லா மாவு மாதிரி ஆகுது. அவ்வளோதாங்க, சுவையான சன்னா புலாவ், வெள்ளை கொண்டக்கடலை புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கே அந்த தேங்காய் பால் சேர்த்து செஞ்சதால் வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்க. வீக்கெண்ட்ஸில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது நல்லா சமைக்கணும்னு யோசிக்கும் போது இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மைல்டான காரத்தோட ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு, தயிர் பச்சடி, ரைத்தா இதோட வச்சு சாப்பிடலாம். இல்லை நல்ல ஒரு கிரேவியோடு வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ் கிரேவி, நான்வெஜ் கிரேவி, வறுவல் இதெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது நல்ல ஒரு சிக்கன் குழம்பும் மீன் வறுவலும் இந்த சன்னா புலாவோடு செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு சஜஷனாக சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த அருமையான சன்னா புலாவ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.